எப்பொழுது இவைகள் தடை செய்யப்பட்டதோ அவைகளிலிருந்து சஹாபாக்கள் பின்வாங்கிக் கொண்டார்கள். ஆனால் முற்காலத்தில் நடந்த அந்த சம்பவங்களை எடுத்து காட்டி பாருங்கள், சஹாபாக்களும் வட்டிக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள், சஹாபாக்களும் மது அருந்தி இருக்கிறார்கள், எனவே இஸ்லாத்தில் மது அருந்துவது அனுமதிக்கப்பட்டதுதான், வட்டிக்கு பணம் கொடுப்பது அனுமதிக்கப்பட்டதுதான் என்று ஒருவர் வாதிடுகிறார் என்றால் அவர் ஒன்று முட்டாள்களின் தலைவராக இருக்கணும், இல்லாவிட்டால் வஹாபியாக ஆயிருக்க வேண்டும் என்றுதான் நாம் பதில் சொல்வோம். இதே போங்கைத்தான் இந்த விஷயத்திலும் நாம் காண வேண்டும். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்து ஜமாஅத்தில் கலந்து கொள்வதற்கு பெண்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 33வது வசனம் வகர்ன ஃபீ புயூத்திகுன்னா என்கிற 3வது ஹிஜாபினுடைய வசனம் இறங்கியதற்கு பின்னால் இது போன்ற ஒரு நிகழ்வை ஹதீசுகளில் நம்மால் காண முடியாது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் பாருங்கள், கான தாலிக ஃபில் இப்திதா, இவைகள் அனைத்தும் இஸ்லாத்தினுடைய துவக்க காலகட்டத்தில் நடைபெற்றவைகளாகும் என்று இஸ்லாமிய சரித்திரத்தை படித்த, இஸ்லாமிய வரலாறையும் அடிப்படைகளையும் முழுமையாக படித்தவர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ் ஃபஜ்ர் தொழுகையினுடைய நேரம் எப்பொழுது ஆயிருக்க வேண்டும் என்பதை அறிவிப்பதற்காக வேண்டித்தானே தவிர இந்த ஹதீஸிலிருந்து பெண்கள் ஜமாஅத்தில் கலந்து கொள்ளலாம் என்பதை ஆதாரம் பிடிக்க முடியாது என்று பதாயி ஸனாஇ என்கிற கிதாபில அதனுடைய முஸன்னிஃப் இமாம் அலாவுத்தீன் காசானி ரஹிமஹுல்லா கான தாலிக ஃபில் இப்திதா, இது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நடந்த நிகழ்வாகும். ஹீன குன்னன் நிசாஉ யஹ்லுர்னல் ஜமாஅத், அந்த நேரத்தில் ஜமாஅத்துகளில் கலந்து கொள்ள பெண்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. சும்ம லம்மா உமிர்ன பில் கராரி ஃபில் புயூத், பிறகு வகர்ன ஃபீ புயூத்திகுன்னா என்கிற வசனம் இறங்கி நீங்கள் வீடுகளிலே தங்கியிருங்கள் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளை வந்ததற்கு பின்னால் இந்த சஹதாலிகா, இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. ஜமாஅத்து தொழுகை முடிந்த பிறகு பெண்கள் எழுந்து சென்றதற்கு பின்னால் தான் சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஃப்புகளில் இருந்து எழுவார்கள் என்று சொன்ன உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ் ஆண் பெண்ணுடைய கலவை உண்டாகிவிடக் கூடாது என்ற விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கவனமாக இருந்தார்கள் என்பதைத்தான் அறிவிக்குகிறதே தவிர அதிலிருந்து பெண்கள் ஜமாஅத்தில் கலந்து கொள்ளலாம் என்கிற சட்டத்தை எடுக்க முடியாது. ஏனென்றால் அது முற்காலங்களில் நடந்த நிகழ்வாகும். அதற்கு பின்னால் வகர்ன ஃபீ புயூத்திகுன்னா என்கிற வசனம் இறங்கியது சூரத்துல் அஹ்ஸாபினுடைய. அந்த வசனத்தின் கட்டளைப்படி சஹாபிய பெண்கள் பிறகு பள்ளிக்கு சென்றது